அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு 40 இன்ச்சு எல்இடி டிவி, அது சோனி பிராண்டு. இதில் என்ன ப்ராப்ளம்னா, உங்களுக்கு பிரைட்னஸ் அதிகமாகவும் லோ கான்ட்ராஸ்ட்டில் இருந்தால் உங்களுக்கு படம் எப்படி இருக்கும் அந்தமாரி பிக்சர் தெரியுது. உங்களுக்கு வந்து நிழல் மாரி தெரியும் படம். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, பொதுவாக இந்த யூனிவர்சல் போர்டு வந்து இந்த சோனி டிவியில் இன்ஸ்டால் பண்ணும்போது இந்தமாரி ப்ராப்ளம் வருதுங்க. அதை எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கும்போது, இது வந்து சோனி டிவியில் இருக்கக்கூடிய மதர் போர்டு வந்து ஒரிஜினல் மதர் போர்டு இது. இந்த மதர் போர்டு எடுத்துகிட்டு தான் நான் வந்து யூனிவர்சல் போர்டு இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம இந்த கான்ட்ராஸ்ட் லோ கான்ட்ராஸ்ட் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக மதர் போர்டு, அதில் ஒரிஜினல் மதர் போர்டு இருந்து இல்லையா, அதே வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் அதோட எல்விடிஎஸ் கேபிள், அந்த மதர் போர்ட்லேருந்து அந்த ஸ்கேலார் போர்டுக்கு போகக்கூடிய இந்த எல்விடிஎஸ் கேபிள், சரிங்களா, அதில் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இப்போ இது மதர் போர்டில் வந்து இந்த எல்விடிஎஸ் கனெக்ட் பண்ணக்கூடிய இந்த பாயிண்ட்ஸ்லாம் தெரியுதுங்களா, அதே நேரத்தில் இங்கே ஸ்கேலார் போர்டில் உங்களுக்கு அந்த எல்விடிஎஸ் கேபிளோட பாயிண்ட்ஸ் தெரியுதுங்களா, அதான். இப்போ இதில் நம்ம என்ன செக் பண்ணணும் அப்படின்னா, இதில் வந்து உங்களுக்கு எல்விடிஎஸ் கேபிள் மூலமாக வந்து உங்களுக்கு கிரவுண்ட் லைன் செக் பண்ணணும். அதாவது மைனஸு, அது வந்து மைனஸ் பாயிண்ட் வந்து சர்க்யூட் க்ளோஸ் ஆகாமல் இருக்கிறதுனால தான் இந்த ஒயிட் கலரில் உங்களுக்கு ஸ்க்ரீன் தெரியுது. அது எப்படி செக் பண்ணணுன்னா, உங்களுக்கு ஒரிஜினல் மதர் போர்டில் இந்த எல்விடிஎஸ் கேபிள் மூலமாக அந்த ஒரிஜினல் அந்த அந்த பேனலோட ஸ்கேலார் போர்டை கனெக்ட் பண்ணியிருக்கு. இப்போ வந்து நான் கிரவுண்ட் செக் பண்ணுறேன் பாருங்கள். அனலாக் மல்டிமீட்டரில் அந்த ஒவ்வொரு டாட்டா செக் பண்ணும்போது கிரவுண்ட் பாயிண்ட் அது வரும்போது உங்களுக்கு ஓம்ஸ் வந்து ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து 0வாக இருக்கும். மற்றதெல்லாம் வைக்கும்போது உங்களுக்கு இந்த 0 ஓம்ஸ் வராது. இப்போ பார்த்துக்கிட்டே இருங்க. அதில் ஒவ்வொரு டாட்டா செக் பண்ணுறேன். இப்போ 7ஆவதாக இருக்கக்கூடிய அந்த டாட், கான்டாக்ட் பாயிண்ட்டு 7th கான்டாக்ட் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா செக் பண்ணும்போது கிரவுண்ட் ஆகுது. ஃபர்தராக கீழே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டாட்டா செக் பண்ணும்போது ஃபோர்த்து கான்டாக்ட் இருக்குல்ல உங்களுக்கு, அதுவும் வந்து உங்களுக்கு கிரவுண்ட் ஆகுது, மைனஸ், சரிங்களா. இப்போ இதில் என்னென்னா, உங்களுக்கு யூனிவர்சல் போர்டு இன்ஸ்டால் பண்ணும்போது அதில் வர எல்விடிஎஸ் கேபிள், அந்த எல்விடிஎஸ் கேபிள் மாற்றும்போது உங்களுக்கு இப்போ நம்ம காமிச்ச இந்த டாட் இருக்குல்ல உங்களுக்கு பின் நம்பர், அதாவது இந்த டாட் பாயிண்ட் இருக்குது, அதில் வந்து 7th ஃபஸ்ட் ரோவில் டாப் ரோவில் இருக்கக்கூடிய 7th பாயிண்ட்டும், கீழே உள்ள ரோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4th இருக்கக்கூடிய டாட் பாயிண்ட், இந்த 2 பாயிண்ட்டும் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஆகுது. அதாவது ஒரிஜினல் போர்டு வந்து உங்களுக்கு மதர் போர்டு அதில் ஃபிக்ஸ் பண்ணும்போது கிரவுண்ட் ஆகிருக்குது. அதே நம்ம வந்து யூனிவர்சல் போர்டு இன்ஸ்டால் பண்ணும்போது அந்த எல்விடிஎஸ் கேபிள் கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த 7th பாயிண்ட்டும், டாப்பில் இருக்கக்கூடிய 7th பாயிண்ட்டும், கீழே இருக்கக்கூடிய 4th, 2 பாயிண்ட் என்ன ஆகலை, உங்களுக்கு கிரவுண்ட் ஆகலை. அதை தான் வந்து கிரவுண்ட் பண்ண போகிறோம், வேறு ஒன்றும் இல்லை. இதில் இந்த வந்து இது ஒவ்வொரு பேனலுக்கும் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொதுவாக இந்த சோனி டிவியில் இந்தமாரி பிரச்சனை வருது. மற்ற டிவிலையும் இந்தமாரி பிரச்சனை வந்ததுன்னா அதையும் நம்ம இந்தமாரி செக் பண்ணிவிட்டு கிரவுண்ட் ஆகாத பாயிண்ட்டு கிரவுண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் கான்ட்ராஸ்ட் வந்துடும். அப்போ வந்து கலர்லாம் கரெக்டாக இருக்கும், படம் வந்து பிக்சர் டல்லாக இருக்காது, கிளியராக இருக்கும். அந்த ரெண்டுத்துலேயும் வந்து ஒரு லூப்பு ஒயர் வந்து சால்டர் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். மேலே வந்து டாப்பில் இருக்கக்கூடிய 7th டாட்டாக இருக்கக்கூடிய பாயிண்ட்டு, அப்புறம் வந்து கீழே வந்து 4th பாயிண்ட், இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணுறேன், ஒவ்வொரு ஒயர் வந்து சால்டர் பண்ணியிருக்கேன். இது ரெண்டுத்தையுமே சேர்த்து கிரவுண்டை வந்து பற்ற வச்சுட்டா போதும்.
ஓகேங்களா, அதுதான் கிரவுண்டு. அதை பற்ற வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து அந்த மதர் போர்டு ஒரிஜினல் மதர் போர்டை எடுத்துகிட்டு நம்ம இப்போ எல்விடிஎஸ் கேபிளும் மாற்றியாச்சு. இப்போ நம்ம யூனிவர்சல் போர்டுக்கு நம்ம எல்விடிஎஸ் கேபிள் அதுக்குன்னு கனெக்ட் பண்ணுறதுக்கு வாங்கினேன். அந்த எல்விடிஎஸ் கேபிளை வந்து யூனிவர்சல் மதர் போர்டில் கனெக்ட் பண்ணி நம்ம இப்போ செக் பண்ணுவோம். இப்போ அது இந்த எல்விடிஎஸ் கேபிள் மூலமாக என்ன ஆகலை, கிரவுண்ட் ஆகலைங்கிறதுக்காக நம்ம செப்பரேட்டாக இந்த 2 பாயிண்ட்டையும் கிரவுண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இந்த பாக்ஸ் மூலமாக வெளியில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். எக்ஸ்டர்னலாக இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு அந்த யூனிவர்சல் போர்டை. இப்போ ஆன் பண்ணால் உங்களுக்கு பிக்சர் அந்த சரியான கிளாரிட்டி இல்லை, அதை கான்ட்ராஸ்ட் அதிகமாக கரெக்டாக இருக்குது. பிரைட்னஸ் லெவலும் கரெக்டாக இருக்குது உங்களுக்கு. வேறு ஒன்றும் இல்லை, இந்த 2 பாயிண்ட்டையும் கிரவுண்ட் பண்ணிட்டாலே உங்களுக்கு அந்த ஒயிட் ஸ்க்ரீன் வந்து மாறி உங்களுக்கு கிளியர் பிக்சர் தெரியும். நன்றி, வணக்கம்.